டெய்லி 1% சேலஞ்சில் இன்றைக்கி டே 20. இன்றைக்கி நான் எடுத்திருந்த ஸ்டாக் இன்ஃபி. இந்த ஸ்டாக்கில் வந்து பையிங் சைடு போயிருந்தேன். ஆனால் வந்து மார்க்கெட் வந்து ரொம்ப சைட்வேஸில் இருந்துச்சு. காலையில் நான் எடுத்த ட்ரேட் வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் வரைக்கும் நான் வந்து ஹோல்டு பண்ணி வச்சுருந்தேன். ஒரு 2 மணி அளவில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டாக்லேருந்து நான் எக்ஸிட் ஆனேன். எதுக்குன்னா நான் எய்ம் பண்ண மாதிரி அப்சைட் மூவ்மெண்ட் கொடுக்கும்னு நினச்சேன். ஆனால் அப்சைடில் வந்து ரொம்ப சின்ன மூவ்மெண்ட் கொடுத்துட்டு மேலே ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருந்துச்சு. எப்பயும் போல் அந்த ரெசிஸ்டன்ஸை டச் பண்ணிவிட்டு ஆப்போசிட்டாக போயிடுச்சு. மார்க்கெட்டு நல்லா லோவர் லோ எடுக்க ஆரம்பிச்சு. அதனால் நான் இருக்கிற என்ட்ரி வந்து ஸ்டாப் லாஸ் வரைக்கும் போகாமல் முன்னாடியே வந்து ஏர்லியராக வந்து எக்ஸிட் ஆகிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த இடத்துலையே வந்து எக்ஸிட் ஆகிட்டேன். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பெருசாக வந்து நான் எய்ம் பண்ண அந்த டார்கெட் வந்து போகலை. ஃபாலோவிங் டேஸில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ப்ராஃபிட் எடுக்கிறதுக்கு ப்ரைஸ் ஆக்ஷன் மெத்தடை வந்து மேலும் வந்து நான் இன்னும் அப்டேட்டடாக வந்து நிறைய லேர்ன் பண்ண வேண்டியது இருக்குது. அதே மாதிரி நிறைய ப்ராக்டிஸ் பண்ண வேண்டியது இருக்குது. என்னோடய எய்ம் வந்து இதில் டெய்லி கன்சிஸ்டண்ட்டாக நான் வந்து நல்ல ப்ராஃபிட் பண்ணணும். அதுக்கு கரெக்டான என்ட்ரிஸ் எடுக்கணும். ஸோ கன்சிஸ்டண்ட்டாக நான் வந்து என்ட்ரி கொடுக்கும்போதே வந்து எனக்கு கான்ஃபிடன்ஸ் வந்து அதிகமாகுது. கரெக்டாக வந்து நான் இனிமேல் வந்து ப்ரைஸ் ஆக்ஷனை ஃபாலோ பண்ண போகிறேன். ஸோ நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.